தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அமைதி பொறுமைக்கு கிடைத்த வெற்றி என்றும் சோனம் வாங்சுக் பதிவிட்டிருக்கிறார். ஜென்சி பட்டாளத்துக்கு வாழ்த்துகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கும் நிலையில் தலைநகர் டெல்லியிலும் சென்னையிலும் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் தற்போது கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் மறுபுறம் நடைபெற்று வருகிறது. மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். கணபதி, சிஜேபி கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளும் மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் அரசு சார்பிலிருந்து யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், அதில் என்னென்ன கோரிக்கைகளை சிஜேபியினர் வலியுறுத்த இருக்கிறார்கள், எப்போது எங்கே நடைபெறுகிறது அந்த பேச்சுவார்த்தை? மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் இருவருமே இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இருக்கிறார்கள். டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப், விட்டல்பாய் பட்டேல் ஹவுஸ் என்று 2 வளாகங்கள் அருகருகே இருக்கின்றன. அங்குதான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தையின் முக்கிய கோரிக்கைகள் என்ன என்பதை கரப்பான் ஜனதா கட்சி சிறிது நேரத்துக்கு முன்னதாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அளித்திருக்கும் தகவல் படி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கை தற்போது நிறைவேறி இருக்கிறது. அடுத்த முக்கிய கோரிக்கையாக நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்பது தற்போது முதலாவது கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்த கோரிக்கையாக 20ஆம் தேதியன்று டெல்லியிலே மாணவர்கள் மீது தடியடி, கண்ணீர் புகை குண்டுவீச்சு என்றெல்லாம் நடைபெற்றது. மாணவர்கள், இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபட்டதாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும், மாணவர்கள், இளைஞர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தையும் கைவிட வேண்டும் என்பது 2வது கோரிக்கையாக கரப்பான் ஜனதா கட்சி முன்வைத்திருக்கிறது. 3வதாக மாணவர்களை கடுமையாக தாக்கிய டெல்லி காவல்துறையினர் மற்றும் ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் படையைச் சேர்ந்தவர்கள் பல இடங்களிலே பல்வேறு விதமான அத்துமீறல்கள் நடந்திருக்கின்றன. இந்த அத்துமீறல்களுக்கு அவர்கள் அனைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதாவது டெல்லி காவல்துறை மற்றும் ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது 3வது கோரிக்கையாக இருக்கிறது. இந்த 3 கோரிக்கைகள் தான் தற்போது இன்றைய பேச்சுவார்த்தையிலே கரப்பான் ஜனதா கட்சியின் தலையாய கோரிக்கைகளாக இருக்கின்றன. ஏற்கனவே அவர்கள் கேட்டிருந்தபடி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். பிற 3 கோரிக்கைகள் மீது இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு தான் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் புறப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கரப்பான் ஜனதா கட்சியைச் சேர்ந்த சௌரவ் தாஸ் மற்றும் அசுதோஷ் ரங்கா ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. நேற்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 2வது கட்ட பேச்சுவார்த்தையின் போதே இன்று 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதன்படியே இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கும் நிலையில அதில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பதை நினைவு கூற முடியுமா? அதே போல இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையின் முடிவில் சுமூகமான உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சிஜேபியினர் தெரிவிக்கிறார்களா? ஒன்று, மாணவர்கள் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அதாவது நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதிலே அரசு சுமூகமாக அப்படி இழப்பீடு கொடுக்க முன் வருகிறோம் என தெரிவித்திருப்பதாகத்தான் கரப்பான் ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே எவ்வளவு இழப்பீடு வழங்கப்படும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 1 கோடி வழங்கப்படுமா அல்லது அந்த தொகை வேறாக இருக்குமா என்பது ஒரு புறம் இருக்க, ஆனால் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கையை பொறுத்தவரை இன்று பேச்சுவார்த்தையிலே மேலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை சோனம் வாங்சுக் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். அதாவது அவரது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதற்கு இது ஒரு முக்கிய நிபந்தனையாக இருந்தது. ஆகவே அந்த விஷயத்திலும் சுமூகமாக முன்னேற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது கோரிக்கையான டெல்லி காவல்துறை மற்றும் ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை மீது அரசு எத்தகைய நிலைப்பாட்டை இன்று தெரிவிக்கும் என்பது பேச்சுவார்த்தையில் தெரிவரும். ஆகவே மிகவும் முக்கியமான கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையிலே பேச்சுவார்த்தை இன்று சுமூகமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சிஜேபியினருடைய கோரிக்கைகள்ல தர்மேந்திர பிரதான் ஏற்றுக்கொண்டுதான் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தற்போது நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையிலையும் அதே போல சுமூக நிலைப்பாட்டையே மத்திய அரசு எடுத்து இதை அப்படியே சுமூகமாக கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக அப்படித்தான் பாஜக வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த விவகாரத்திலே 20ஆம் தேதி வன்முறை நடைபெற்ற பிறகு, அதாவது நாடாளுமன்றத்தை முற்றுகையிட சென்ற இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மீது தடியடி, கண்ணீர் புகை குண்டு என பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. மும்பையில் போராட்டம் நடைபெறுகிறது, சென்னையில் போராட்டம் நடைபெறுகிறது, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே போராட்டம் நடைபெறுகிறது, கல்கத்தாவில் கூட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போராட்டத்தை இப்படியே பரவ விடக்கூடாது என்ற கருத்து காரணமாகத்தான் பிரதமரே நேரடியாக தலையிட்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அவர் நள்ளிரவிலே முதல் தன்னுடைய காணொலி செய்தியை வெளியிட்டார். அதற்கு முன்னதாகவே சுற்றுரையில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இளைஞர்கள் நலன், மாணவர்கள் நலன், இதில் எந்த விதமான சமரசமும் கூடாது, அதுதான் நமக்கு முக்கியம் என தெரிவித்திருந்தார். அதே போல சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளும் விவகாரத்திலும் பிரதமரின் அழுத்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. பிரதமரே நேரடியாக நடவடிக்கை எடுத்ததன் காரணமாகத்தான் அன்று மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் சோனம் வாங்சுக்கிடம் கணபதி இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.